நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மேட்ரிமோனி மூலம் வரன் தேடும் இளைஞர்களை குறிவைத்து மோசடி கதைகளை கூறி 10 இளைஞர்களை திருமணம் செய்த கல்யாண ராணி திருமணம் செய்வதற்கு முன் சில நிமிடங்களில் சிக்கியது எப்படி? கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியை சேர்ந்த கவுன்சிலர் ஒருவர் திருமணத்திற்கு ஆன்லைன் மூலம் வரன் தேடி வந்துள்ளார். இதற்காக திருமண விளம்பர குழுவில் பதிவு செய்திருந்தார். அந்த எண்ணுக்கு கடந்த மாதம் 29ஆம் தேதி அழைப்பு ஒன்று வந்தது. அதில் பேசிய பெண் தனது மகள் ரேஷ்மாவுக்கு வரன் பார்த்து வருகிறோம் என்றும் அவளுக்கு உங்களை பிடித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேற்கொண்டு நீங்கள் விரும்பினால் தனது மகள் திருவனந்தபுரம் வரும்போது சந்தித்து பேசலாம் என தூது விட்டுள்ளார். அத்துடன் ரேஷ்மாவின் செல்போன் எண்ணையையும் கொடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து ரேஷ்மாவிடம் செல்போனில் கவுன்சிலர் பேசியுள்ளார். பின்னர் 2 பேரும் கோட்டயத்தில் உள்ள ஒரு மாலில் நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசியிருக்கின்றனர். அப்போது பியூட்டியாக வந்திருந்த ரேஷ்மா தான் தத்தெடுக்கப்பட்ட குழந்தை என்றும் தனக்கு திருமணம் செய்து வைப்பதில் வளர்ப்பு தாய்க்கு ஆர்வம் இல்லை என்றும் அவர் தன்னை துன்புறுத்துவதாகவும் அனுதாப கதைகளை அள்ளி விட்டுள்ளார். இதனை நம்பிய கவுன்சிலர் ரேஷ்மாவின் அழகில் மயங்கி அவரை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார். அதே சமயத்தில் ரேஷ்மா திருமண விழாவில் தனது தரப்பிலிருந்து பெரிதாக யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு சம்மதம் தெரிவித்த கவுன்சிலர் திருமண ஏற்பாடுகளை செய்தார். இவர்களின் திருமணம் திருவனந்தபுரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருமணத்திற்கு முந்தைய நாள் வேம்பயம் பகுதியில் உள்ள கவுன்சிலரின் நண்பரின் வீட்டில் ரேஷ்மா தங்க வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவரின் நடத்தையில் கவுன்சிலரின் நண்பர் குடும்பத்திற்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனையடுத்து மறுநாள் காலை மேக்கப் செய்வதற்காக ரேஷ்மாவை அழகு நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். ரேஷ்மா மேக்கப் செய்து கொண்டிருந்த போது கவுன்சிலர் மற்றும் அவரின் நண்பர் ரேஷ்மாவின் கைப்பையை சோதனை செய்தனர். அப்போது அவருக்கு ஏற்கனவே சில முறை திருமணங்கள் ஆகியிருக்கும் ஆவணங்களை கண்டுபிடித்தனர். உடனடியாக இது தொடர்பாக ஆரியநாடு போலீஸ் நிலையத்திற்கு கவுன்சிலர் தகவல் தெரிவித்தார். அதாவது பிரச்சனையை ஹேண்ட்பேக்கில் வைத்துக் கொண்டு திரிந்தவர் அதன் மூலமே தற்போது வசமாக சிக்கியுள்ளார். இந்த விவரங்கள் தெரியாமல் ரேஷ்மா மேக்கப் முடித்து வெளியே வந்தபோது அங்கு வந்த போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்தனர். பின்னர் ரேஷ்மாவிடம் நடத்திய கிடுக்குப்புடி விசாரணையில் பல்வேறு மாவட்டங்களில் பல கதைகள் கூறி பலரை திருமணம் செய்து பணம் நகை பறித்த தகவல் அம்பலமானது. கடந்த 45 நாட்களுக்கு முன்பு ஒருவரை திருமணம் செய்த ரேஷ்மா அதற்குள் கவுன்சிலரை திருமணம் செய்ய தயாராகியுள்ளார். மேலும் அடுத்த மாதம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்ய பேசி வைத்துள்ளார். ஆன்லைனில் வரும் திருமண வரன் தகவல்களை சேகரித்து வரன் தேடும் ஆண்களை குறிவைத்து அவர்களிடம் தன் மீது இரக்கம் ஏற்படும் வகையில் கதைகளை கூறி இளைஞர்களை நம்ப வைத்து திருமணம் செய்துவிட்டு பின்னர் அவர்களிடமிருந்து நகைகள், துணிமணிகள் போன்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு பின்னர் பல கதைகளை சொல்லி அந்த திருமண உறவை முறித்துக் கொள்வது ரேஷ்மாவின் ஃபார்முலாவாக இருந்துள்ளது. அவர் இப்படி இதுவரை 10 இளைஞர்களை ஏமாற்றி திருமணம் செய்து மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. ரேஷ்மா கடந்த 2014ஆம் ஆண்டு தனது 19வது வயதில் முதல் திருமணத்தை செய்திருக்கிறார். பின் முதல் கணவரை பிரிந்த அவர் தொடர்ந்து பலரை திருமணம் செய்து ஏமாற்றியிருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டில் மட்டும் இவர் 6 பேரை ஏமாற்றி மணந்துள்ளார். இவருக்கு தற்போது 2 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. சினிமாவை மிஞ்சும் வகையில் செயல்பட்ட ரேஷ்மாவின் வாக்குமூலத்தை கேட்டு போலீசாரே அதிர்ந்து போயினர். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் மேலும் வேறு யாரையும் ஏமாற்றி மோசடி செய்துள்ளாரா, இந்த மோசடியில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்று தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே 10 பேரை ஏமாற்றிய நிலையில்
11வது திருமணத்திற்கு தயாரான கல்யாண ராணி கையும் களவுமாக கைது செய்யப்பட்ட சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.